சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இப்படி இருக்க சூழலில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா, என்னப்பா சொல்கிறீங்க என்று ஒரு பக்கம் இணையத்தில் வேகமாக இந்த விஷயம் பரவிட்டு வருது. அதை பற்றின முழுமையான விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண உடனே ஹைப் பண்ணிக்கோங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு தனி பார்ட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது தனி இயக்கம்னு சொல்லலாம். இந்த இயக்கத்தில் அனைவரும் தற்போது இணைந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் ஆட்கள் தொடர்ந்து இணைந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் அண்ணாமலைக்கு ரஜினி ஆதரவு தெரிவிப்பார், விஜய்க்கு எதிர்வானவர் ரஜினி என தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டு தான் வருது. இப்படி இருக்கிற சூழலில் தான் லதா ரஜினிகாந்த் புதிய இயக்கம் ஒன்றை ஆரம்பிச்சிருக்காரு. பீப்புள்ஸ் சொசைட்டி என்று இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு லதா ரஜினிகாந்த். தொடர்ந்து லதா ரஜினிகாந்த் ஏன் இப்போ இயக்கம் ஆரம்பிக்கணும், லதா ரஜினிகாந்த் ஆரம்பித்தா என்ன, ரஜினிகாந்த் ஆரம்பித்தா என்ன, எல்லாம் ஒரே இயக்கம்தான். மேலும் இந்த இயக்கம் எப்போது வேண்டுமானாலும் அரசியல் கட்சியாக மாறலாம். மாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள், தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட நினைப்பவர்கள் அனைவரும் இந்த இயக்கத்தில் இணையலாம் என லதா ரஜினிகாந்த் கூறியிருக்கார். தொடர்ந்து பல இயக்கங்களை நடத்தி வரும் லதா ரஜினிகாந்த் இந்த மக்கள் மேடை மக்கள் இயக்கம் என்கின்ற புதிய இயக்கத்தை ஆரம்பித்ததன் மூலம் ரஜினி அரசியலுக்கு வருவார் என்கின்ற மறைமுக செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் ரஜினி முழு நேர தலைவராக இருந்து இந்த அரசியல் கட்சியை நடத்துவாரா என்று கேட்டால் அதுதான் இல்லை. இந்த அரசியல் கட்சியின் மூலம் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிப்பார் என்பதை தான் மறைமுகமாக லதா ரஜினிகாந்த் அரசியல் இயக்கம் ஆரம்பித்து தெரிவித்திருக்கிறார். தற்போது அண்ணாமலை ஆரம்பித்த பிறகு எதற்காக லதா ரஜினிகாந்த் இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி மக்கள் மனதில் எழலாம். மேலும் விஜய் தமிழகத்தில் ஆட்சி பிடித்ததிலிருந்து அனைவருக்கும் பிடிக்கவில்லை என சோசியல் மீடியாவில் சொல்லப்படுகிறது. அதனால்தான் தொடர்ந்து விஜயை காலி செய்வதற்காக அண்ணாமலை இறங்கியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக ரஜினிகாந்த் சொல்லிதான் லதா ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பித்தார் என்றெல்லாம் விவாதங்கள் தற்போது இணையத்தில் போய்கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ரஜினிகாந்த் நான் அரசியலுக்குள் வரமாட்டேன், மேலும் ஆன்மீக பாதையில் தான் செல்வேன், தொடர்ந்து படங்களில் நடித்து மக்களை மகிழ்விப்பேன் என கூறி வருகிறார். ஆனால் எப்படி இருந்தாலும் அவரது ஆதரவு என்பது அண்ணாமலைக்கு தான் என சொல்லப்படுகிறது. விஜயின் ஆட்டத்தை முடிக்க ரஜினி தொடங்கிய புதிய ஆட்டமா இந்த ஆட்டம்?